காலத்தில் ஒரு தந்தை ஓநாய் தனது குடும்பத்துக்காக வேட்டையாட காட்டுக்கு சென்றார். காட்டில் இருந்தபோது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. சுற்றி பார்த்தபோது புதர்களுக்கு இடையில் ஒரு சிறிய குழந்தையை பார்த்தது. இது ஒரு மனித குழந்தை, ஓநாய் ஆச்சரியத்தோடு கூறியது. குழந்தைக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் வீட்டிற்கு அழைத்து சென்றது. தூரத்தில் இருந்து பார்த்த ஷேர்கான் புலி மிகவும் கோபமடைந்தது. ஏனென்றால் அதுதான் மனிதர்களிடமிருந்து அந்த குழந்தையை திருடியது. தாய் ஓநாய் மற்றும் அதன் குட்டிகள் இந்த சிறிய குழந்தையை மிகவும் நேசித்தன. இனி இவனை மோக்லி என்று அழைப்போம். இவ்வாறு தாய் ஓநாய் கூறியது. அன்று முதல் மோக்லி தனது ஓநாய் குடும்பத்துடன் காட்டில் வாழத் தொடங்கினான். தனது சொந்த மகன் போல அம்மா ஓநாய் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டது. குறுகிய காலத்தில் மோக்லி அனைத்து விலங்குகளுடன் நட்பு கொண்டது. விளையாடுவது மற்றும் அவர்களுடன் மரங்களில் ஏறுவது, அதோடு அவன் காட்டையும் அறிந்து கொண்டான். இவ்வாறு நடக்கும்போது ஷேர்கான் புலி மோக்லியை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தது. அவனை கடத்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தது. ஒரு நாள் புத்திசாலித்தனமான ஓநாய் அகேலா, பலு கரடி மற்றும் பகீரா வேங்கை ஆகியவை ஒன்றாக வந்து மோக்லியை பற்றி பேச ஆரம்பித்தன. மனித குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். இந்த சிறுவனை காட்டு மனிதனாக வளர்க்கலாம். பலு, பகீரா, நீங்கள் இருவரும் இவனை பாதுகாத்து காட்டின் விதிகளை கற்பிக்க வேண்டும். இவ்வாறு அகேலா கூறியது. வருடங்கள் வேகமாக சென்றன. பலு கரடி தனது புதிய மாணவனை மிகவும் கவனத்துடன் கவனித்தது. கொட்டைகள் மற்றும் தேன்களை எடுக்க மரங்களில் ஏறுவது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. பலுவின் போதனைகளை கவனமாக கேட்டான். தினமும் அவன் உயர்ந்த மரத்தில் ஏறி தனக்கு உணவை தேடினான். காட்டில் ஒளியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் பலு கற்றுக் கொடுத்தது. தன் மாணவனை பார்த்து பெருமிதம் கொண்டது பலு. மோக்லி மிக வேகமாக ஓடினான், நன்றாக நீந்தினான். மேலும் விலங்குகளுக்காக மனிதர்கள் அமைத்துள்ள பொறிகளை எவ்வாறு கண்டறிவது, அவற்றை தவிர்ப்பது எப்படி என்பதை பகீரா அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் ஒரு குட்டி ஓநாய் இந்த பொறிகளில் ஒன்றில் மாட்டிக்கொண்டது. ஷேர்கான் புலி இந்த குட்டி ஓநாயை வேட்டையாடி மதிய உணவாக மாற்ற விரும்பியது. ஆனால் புலிக்கு முன் செயல்பட்டு மோக்லி குட்டியை வலையில் இருந்து காப்பாற்றினான். ஷேர்கான் புலி மீண்டும் ஒரு முறை இழந்தது. காட்டில் ஆபத்து நேரிடும் போது பயன்படுத்தக்கூடிய மந்திர வார்த்தைகளையும் பலு மோக்லிக்கு கற்பித்தது. மிக குறுகிய காலத்தில் மோக்லி இந்த வார்த்தைகளை மனப்பாடமாக கற்றுக்கொண்டான். மோக்லிக்கு காட்டில் உள்ள எந்த விலங்கினாலும் பாதிப்பு ஏற்படாது. மோக்லியை தனியாக பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்த ஷேர்கான் காட்டில் மிகவும் ஆபத்தான விலங்குகளான பந்தர்லோக்ஸை சந்திக்க சென்றது. அது மோக்லியை பற்றி அவர்களிடம் கூறியது. மோக்லி தனக்கு தெரிந்த அனைத்தையும் நமக்கு கற்பித்தால் நாமும் இந்த காட்டில் புத்திசாலித்தனமான விலங்குகளாக மாறுவோம். ஒரு நாள் புயலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மோக்லி ஒரு தங்குமிடம் அமைத்துக் கொண்டிருந்த போது அவனை மறைவான இடங்களில் இருந்து பந்தர்லோக்ஸ் பார்த்து கொண்டிருந்தன. வாய்ப்பு வந்ததும் அவனை கடத்த முடிவு செய்தனர். சூரிய அஸ்தமனமானதும் மோக்லி 2 குரங்குகளால் கடத்தப்பட்டு அடர்ந்த காடு இருந்த மலைகளுக்கு கொண்டு வரப்பட்டான். அந்த சிறுவன் பந்தர்லோக்ஸின் நடுவில் தன்னை கண்டான். தான் குரங்குகளால் கடத்தப்பட்டதை அறிந்த மோக்லி யோசிக்க ஆரம்பித்தான். அவன் பலு மற்றும் பகீராவை தொடர்பு செய்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருந்தது. திடீரென்று சில் என்ற ராஜாளி கழுகு வானத்தில் பறப்பதை அவன் கவனித்தான். பலு அவனுக்கு கற்றுக் கொடுத்த மந்திர வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான். நாம் ஒரே ரத்தம், நீயும் நானும். இந்த வார்த்தைகளை கேட்ட சீல் ராஜாளி கழுகு மோக்லி ஒரு அந்நியன் இல்லை என்றும் அவன் சிக்கலில் இருப்பதையும் உடனடியாக உணர்ந்தது. நான் தான் லிட்டில் மோக்லி. நான் கடத்தப்பட்டதை பாலுவிற்கும் பகீராவுக்கும் தெரிவிக்க முடியுமா? தெரியப்படுத்துகிறேன் மோக்லி.
சில் ராஜாளி கழுகு இவ்வாறு பதிலளித்தது. பிறகு மோக்லியின் நண்பர்களுக்கு செய்தியை வழங்க பறந்து சென்றது. பந்தர் லோக்ஸ் மோக்லியை தங்கள் குளிர்ந்த குகையான குரங்கு நகரத்திற்கு அழைத்து வந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களால் கைவிடப்பட்ட இந்த இடம் ஆழமான காட்டில் இருந்தது. மோக்லி ஓட முயன்றாலும் பந்தர் லோக்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவனை பிடித்து கொண்டன. மோக்லியின் கடத்தல் பற்றி அறிந்த பலுவும் பகீராவும் மோக்லியை காப்பாற்றுவதற்காக கா என்ற மாபெரும் பாம்பிடம் உதவி கேட்டார்கள். அவர்கள் அனைவரும் குரங்கு நகரத்திற்கு வந்து ஒரு பெரிய சிலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். அவர்களின் மறைவிடத்தில் இருந்து அவர்கள் மோக்லியையும் அவரை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான குரங்குகளையும் காண முடிந்தது. மோக்லியை அங்கிருந்து வெளியே அழைத்து செல்வதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருந்தன. சரியான நேரம் வந்தவுடன் தாக்க நேரம் வந்துவிட்டது. இவ்வாறு காப்பாம்பு கூறியது. குரங்குகளை பிடிக்க பகீரா அமைதியாக நகர்ந்தது. தனது சக்தி வாய்ந்த நகங்களால் மோக்லியை சுற்றியுள்ள குரங்குகளை குத்த ஆரம்பித்தது. பந்தர் லோக்ஸ் பயத்துடன் கத்திக்கொண்டே ஓடினார்கள். மேலும் ஒன்று உதவிக்காக மற்றவர்களை அழைத்தது. திடீரென்று பகீரா நிறைய குரங்குகளால் சூழப்பட்டது. வேறு சில குரங்குகள் மோக்லியை பிடித்து மூடிய சுவர்களை கொண்ட ஒரு அறையில் வைத்தன. பகீரா குரங்குகளுடன் சண்டையிடுவதை மோக்லியால் கேட்க முடிந்தது. நகரத்தின் இடிபாடுகளின் கீழ் நீர் சேமிப்பு இருப்பது அவன் நினைவு கூர்ந்தான். குரங்குகள் தண்ணீருக்கு பயப்படுவதை அறிந்திருந்தான். பகீரா, வேகமாக ஓடி தண்ணீரில் குதித்து விடு. பகீரா ஓடி நேராக தண்ணீரில் குதித்தது. பலுவும் குரங்குகளால் தாக்கப்பட்டது. அவர்கள் சண்டையிட தொடங்கினர். தன்னை தற்காத்துக் கொள்ள பலு தனது முன் நகங்களால் பந்தர் லோக்ஸை தாக்கியது. அது சிறப்பாக முயற்சித்தது. ஆனால் ஏராளமான பந்தர் லோக்ஸ் இருந்தன. பலுவால் தனியாக சண்டையிடுவது சாத்தியமில்லை. பகீரா உதவியற்ற முறையில் அதை தண்ணீரில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது. தன் நண்பனுக்கு உதவ முடியாததை எண்ணி சோகமாக உணர்ந்தது. பலு குரங்குகளுடன் போராடி கொண்டிருந்தது. திடீரென்று கா வெளியே வந்தது. கா தனது மாபெரும் வாள் மூலம் அனைத்து குரங்குகளையும் அடிக்க தொடங்கியது. குரங்குகள் பயத்துடன் ஓடின. குரங்குகள் எப்போதும் காவை கண்டு பயந்தன. அவர்களில் யாராலும் காவை சண்டையில் எதிர்கொள்ள முடியாது. எனவே அவர்கள் காட்டின் உள்ளே ஓடத் தொடங்கின. பலு இறுதியாக விடுபட்டது. ஆனால் கா வாயை திறந்து ஊதியதும் குரங்குகள் அனைத்தும் அசையாமல் நின்றன. அவர்களின் குரல்கள் திடீரென்று நின்றுவிட்டன மற்றும் திடீரென்று அனைத்தும் அமைதியாகிவிட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பகீரா தண்ணீரில் இருந்து வெளியே வந்தது. சிக்கிய கோபுரத்தில் இருந்து மோக்லி கத்தினான். நான் இங்கே இருக்கிறேன், கோபுரத்தில் சிக்கிக் கொண்டேன். கா தனது வலிமையான வாளை ஆட்டி கோபுரத்தின் சுவர்களை உடைக்க முயன்றது. சுவர்களில் இருந்து விடுபட்டு மோக்லி வெளியே வந்தான். பலு அவனை அன்போடு அணைத்துக் கொண்டது. உனக்கு ஒன்றுமில்லையே மோக்லி? இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு பசியாகவும் சோர்வாகவும் இருக்கிறது. உங்கள் உயிரை பணயம் வைத்து என்னை காப்பாற்றினீர்கள், மிகவும் நன்றி. கா தனது பக்கத்தில் இருப்பதை கண்டு மோக்லியும் மகிழ்ச்சி அடைந்தான். வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். மோக்லி, பலு மற்றும் பகீரா காவுடன் விடைபெற்று தங்கள் வீடுகளுக்கு சென்றன. இத்தகைய சக்தி வாய்ந்த நட்பை கொண்ட ஒருவருக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய முடியாது என்பதை ஷேர்கான் புலி உணர்ந்தது. ஒருபோதும் திரும்பி வரக்கூடாது என்று காட்டின் ஆழமான பகுதிக்கு சென்றது. நீண்ட காலம் கடந்து மோக்லி ஒரு இளைஞனாக வளர்ந்தான். ஒரு நாள் அவன் மனிதர்கள் வசித்த கிராமத்திற்கு அருகில் சென்றான். அவனை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்ட ஒரு பெண்ணை அவன் சந்தித்தான். பல வருடங்களுக்கு முன்பு புலியால் கடத்தப்பட்ட மகன் அவன் என்பதை அவள் உணர்ந்தாள். தனக்கு பக்கத்தில் இருந்த சிறுவனை மோக்லியின் கையில் வைத்தாள். இந்த சிறிய பையன் மோக்லியின் குழந்தை பருவத்தை போலவே இருப்பதால் மோக்லி மிகவும் ஆச்சரியப்பட்டான். இந்த சிறுவன் தன் சகோதரன் என்றும் அந்த பெண்மணி அவனது தாய் என்றும் அவன் உணர்ந்தான். பலு, பகீரா மற்றும் கா அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். இனிமேல் நீ உனது குடும்பத்துடன் இருக்க வேண்டும் மோக்லி. உனக்கு உதவி தேவைப்பட்டால்
உனக்கு தான் மந்திர வார்த்தைகள் தெரியுமே. நீ எங்கள் அனைவரின் சகோதரன். எங்கள் அன்பை நீ மறந்து விடாதே. சந்தோஷமாக போய் வா மோகிலி. அவனது அன்பான நண்பர்கள் விடை பெற்றனர். மோக்லி தனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். ஆனால் காட்டில் அவனை வளர்த்தவர்களையும் அவனது குடும்பத்தையும் மறக்கவில்லை. ஒரு காட்டில் ஒரு பலவீனமான சுண்டெலி வாழ்ந்தது. அது நரி ஓநாயிடம் பயப்படுவது மட்டுமல்லாமல் தன்னை பார்த்தும் பயப்படும். காற்று வீசி மரத்தின் கிளைகள் ஆடினால் கூட அது பயந்து போய் தனது துளையில் ஒளிந்து கொள்ளும். இதன் காரணமாக எல்லா சிறு விலங்குகளும் அதை கேலி செய்தன. எப்படி பயந்து கொள்ளுகிறது? காற்று வீசினாலும் பயப்படுகிறாயே. மிகவும் பயப்படுகிறாய், மிகவும் பயப்படுகிறாய், மிகவும் பயப்படுகிறாய். ஒரு நாள் அந்த சுண்டெலி முடிவெடுத்து காட்டின் ராஜா சிங்கத்தை பார்க்க சென்றது. சிங்கம் தனது மதிய உணவை முடித்து குகைக்கு முன்னால் தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த எலி என்ன திட்டமிட்டு உள்ளது என்பதை அறியாத நண்பர்கள் ஆர்வமாக இருந்தனர். எலி சிங்கத்தின் வால் மேல் ஏற ஆரம்பித்தது. சிங்கத்தின் முதுகில் நின்றது. முகத்தில் மிகவும் நம்பிக்கையான தோற்றத்துடன் நண்பர்களுக்கு காட்டியது. மிகவும் பயந்திருந்த போதிலும் அதை தெரியப்படுத்தாமல் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தது. அத்தருணத்தில் சிங்கம் விழித்துக் கொண்டது. அது தனது உடலை ஆட்டியது. அப்போது எலி கீழே விழுந்தது. எலியும் சிங்கமும் நேருக்கு நேர் நின்றன. எல்லா மிருகங்களும் கவலை அடைந்தன. ஐயோ, அந்த சிங்கம் எலியை விழுங்கப் போகிறது. என்ன துணிச்சல், என்ன தைரியம்! என் முதுகில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? காட்டுராஜாவே, காட்டுராஜாவே, என்னை சாப்பிட்டு விடாதீர்கள். நான் மிகவும் பயந்த சுபாவம் உள்ள ஒரு சின்ன எலி ஆவேன். எனது வாழ்க்கையே பயத்தினால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மரத்திலிருந்து இலை அசைந்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து நான் வெளியேற விரும்புகிறேன். நீங்கள் இந்த காட்டின் அரசர். ஒரு பெரிய கர்ஜனையில் அனைத்து விலங்குகளும் உங்களுக்கு அஞ்சுகின்றன. என்னை உங்கள் காவலில் எடுத்துக் கொள்வீர்களார் சிங்கராஜா. சிங்கம் அமைதியாக எலி சொல்வதை கேட்டது. அவரது பதில் என்னவாக இருக்கும் என்று எலி யோசித்துக் கொண்டிருந்தது. நான் உனக்கு எதற்கு உதவ வேண்டும்? நான் உன்னை சாப்பிடக்கூடாது என்பதற்கு ஒரு நல்ல காரணம் கூறு. அதாவது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய முடியும் என்று நான் வாக்களிக்கிறேன். எலி நினைத்ததை சொல்லி முடித்தவுடன் அப்போது சிங்கம் கர்ஜித்தது. உன்னை போன்ற ஒரு சுண்டெலியால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஆனால் சுண்டெலி அதன் முன்னால் நடுங்கியதை பார்த்தபோது சிங்கம் அதை சாப்பிடக்கூடாது என்று முடிவு செய்தது. நல்ல வேளையாக என் வயிறு நிரம்பி இருக்கிறது. இங்கிருந்து ஓடி உயிரை காப்பாற்றிக்கொள். எலி அங்கிருந்து தப்பித்து ஓடியது. தூரத்தில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த எலியின் நண்பர்கள் ஆச்சரியப்பட்டன. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சிங்கத்திற்கு பசி எடுத்தது. அது காட்டில் உலாவிக் கொண்டிருந்தது. அப்போது வேட்டைக்காரர்களின் பொறியை கவனிக்காமல் பிடிபட்டது. ஒரு பெரிய வலையில் மாட்டிக்கொண்டு காற்றில் தொங்கியது. அது வலையில் இருந்து விடுபட முயற்சி செய்தது. ஆனால் முடியவில்லை. அது காட்டின் அரசனாக இருந்ததால் கத்தினால் அவமானம் மற்றும் மற்ற வேட்டைக்காரர்கள் வந்து விரைவாக பிடித்து விடுவார்கள். அதனால் அது வேறு வழி இல்லாமல் காத்து கொண்டிருக்க நினைத்தது. அப்போது மற்ற விலங்குகள் அந்த சிங்கத்தை பார்த்தன.
ஆனால் அதன் அருகில் செல்ல யாருக்கும் தைரியம் வரவில்லை. அப்போது அங்கிருந்து சென்று கொண்டிருந்த சுண்டெலி சிங்கத்தை பார்த்து அதற்கு உதவி செய்ய நினைத்தது. உடனே சுண்டெலி சிங்கத்தின் அருகில் சென்று அதன் நீளமான வால் மேல் ஏறி வளையை கடிக்க தொடங்கியது. அப்போது அங்கு பன்னி அதன் அருகில் வந்தது. சீக்கிரம் நண்பா, வேட்டைக்காரர்கள் வருகிறார்கள். அங்கு கூடியிருந்த மற்ற மிருகங்கள் வேட்டைக்காரன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அலறிக்கொண்டு ஓடியது. ஆனால் எலி நிற்காமல் கடித்துக் கொண்டிருந்தது. இறுதியாக அந்த வலை உடைந்து சிங்கம் தப்பித்து ஓடியது. விரைந்து என் முதுகில் ஏறிக்கொள், இங்கிருந்து தப்பிவிடலாம். சுண்டெலி சிங்கத்தின் முதுகில் ஏறிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடினர். மூச்சு முட்ட சிங்கம் அதன் குகைக்கு முன்னே வந்தது. அது கீழே குனிந்து எலியை இறக்கியது. அன்று நீ எனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னபோது நான் உன்னை ஏளனமாக நினைத்தேன். இவ்வளவு சிறிதாக இருக்கும் உன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய். நன்றி நண்பா. அதனால் எனக்கு மகிழ்ச்சி அரசே. இனிமேல் என்னை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, எதை கண்டும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீ ஒரு தைரியசாலி எலி. நான் இந்த காட்டின் அரசன் என்றால் நீதான் இனிமேல் இந்த காட்டின் எனது இளவரசன். சிங்கமும் எலியும் சிரித்தன. தூரத்தில் இருந்து நடந்ததை பார்த்து கொண்டிருந்த மிருகங்கள் அனைத்தும் வந்து சுண்டெலிக்காக கைத்தட்டின. சிங்கமும் சுண்டெலியும் நண்பர்களாகின. பிறகு காடு நிம்மதியாக இருந்தது. தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு மில்லுக்காரர் தனது 3 மகன்களுடன் வசித்து வந்தார். மில்லுக்காரர் இறந்த பிறகு அவர் தனது மூத்த மகன்களுக்கு மில்லை மற்றும் தனது இளைய மகனுக்கு ஒரு பூனையை விட்டு சென்றார். அவரது இளைய மகன் வருத்தப்பட்டார். அவரது சகோதரர்களைப் போலல்லாமல் அவருக்கு கிடைத்ததை நினைத்து வருந்தினார். அவர் பூனையை பார்த்து கூறினார், ஒரு பூனையை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? இதை சாப்பிடக்கூட முடியாது. திடீரென்று மிகவும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பூனை பதிலளித்தது, நீங்கள் என்னை மிகவும் தவறாக நினைக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதை விட நான் உயர்வாக நிரூபித்து காட்ட முடியும். பூனை பேசுவதை கண்டு அந்த இளைஞர் திகைத்து போனார். அவர் கேட்டார், நீயா? எப்படி இது சாத்தியம்? நீங்கள் எனக்கு ஒரு சாக்கு, ஒரு தொப்பி மற்றும் ஒரு ஜோடி பூட்ஸை கொண்டு வாருங்கள். எப்படி என்பதை நான் காட்டுகிறேன். ஆச்சரியத்துடன் அந்த இளைஞர் தனக்கு தானே நினைத்து கொண்டார், இந்த பூனைக்கு பேச முடிந்தால் நிச்சயமாக இதற்கு ஏதோ தெரிந்திருக்கும். சரி, நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்க்கிறேன். பூனை கேட்ட அனைத்தையும் இளைஞர் கொண்டு வந்தார். பூனை தொப்பியை போட்டு தனது பூட்ஸை போட்டு கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து கொண்டது. பின்னர் ஒரு கேரட் மற்றும் ஒரு கொத்து இலைக்கோசை ஒரு சாக்கில் வைத்து கிளம்பியது. காட்டுக்கு வந்ததும் சாக்கை திறந்து தரையில் வைத்தது. விரைவிலேயே காய்கறிகளின் நறுமணத்தை முகர்ந்து ஒரு முயல் தோன்றியது. இலைக்கோஸ் மற்றும் கேரட்டை சாப்பிடுவதற்காக முயல் சாக்கில் நுழைந்தது. பூனை விரைவாக சாக்கிடம் ஓடி வந்து அதை இறுக்கமாக கட்டி முயலை பிடித்தது. முயலை அதன் உரிமையாளரிடம் எடுத்துச் செல்வதற்கு பதிலாக அதை கோட்டைக்கு எடுத்துச் சென்றது. ராஜாவை பார்க்க விரும்புகிறேன் என்று காவலர்களிடம் கூறியது. ஒரு தொப்பி மற்றும் பூட்ஸ் அணிந்திருக்கும் பேசும் பூனையை பார்த்து காவலர்கள் விரைவாக ராஜாவின் முன்னிலையில் அழைத்து சென்றனர்.
பெருந்தகையே, கேரபாஸ் இளவரசரின் சார்பாக நான் உங்களுக்கு பரிசு வழங்குகிறேன். என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் உங்களுக்காக இந்த முயலை பிடித்து கொடுத்துள்ளார். இந்த பரிசில் மன்னர் ஈர்க்கப்பட்டார். நீண்ட காலமாக பூட்ஸ் அணிந்த பூனை தான் பிடித்த விலங்குகளை கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தது. ராஜ்யத்தில் எல்லோரும் இளவரசரின் தாராளமான மனப்பான்மை மற்றும் செல்வத்தை பற்றி பேசத் தொடங்கினர். ஒவ்வொரு நாளும் ராஜாவின் ஆர்வம் அதிகரித்தது. எனவே ஒரு நாள் அவர் பூட்ஸ் அணிந்த பூனையிடம் கேட்டார், உங்கள் இளவரசர் இளைஞரா? ஆமாம், இளைஞர் மட்டுமில்லை, மிகவும் அழகானவர். அவர் செல்வந்தரா? பெரும் செல்வந்தர். அவரது கோட்டையில் உங்களை வரவேற்பதில் அவர் பெருமிதம் அடைவார். இறுதியாக ராஜாவும் ராணியும் இந்த அழகான இளவரசரை சந்திக்க போகிறார்கள் என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பூட்ஸ் அணிந்த பூனை சொல்வது உண்மை என்றால் நம் மகளுக்கு சரியான கணவரையும் ராஜ்யத்திற்கு பொருத்தமான இளவரசரையும் கண்டுபிடித்துள்ளோம் என்று நினைக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு பூட்ஸ் அணிந்த பூனை ராஜாவும் ராணியும் தங்கள் மகளுடன் ஊருக்கு வெளியே சென்றிருப்பதை கண்டுபிடித்தது. இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். அப்போது தனது உரிமையாளரிடம் ஓடியது. ஐயா, நாம் இப்பொழுதே ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டும். என்னை பின்தொடருங்கள். என்ன நடக்கிறது என்று இளைஞருக்கு புரியவில்லை. ஆனால் சொன்னபடி செய்தார். நாம் இங்கு எதற்காக வந்தோம்? நீந்துவதற்கு ஐயா. நீந்துவதற்கா? ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாதே. அப்படியானால் இன்னும் நல்லது. உடனே உங்கள் ஆடைகளை கழட்டி விட்டு ஆற்றில் இறங்குங்கள். என்னை நம்புங்கள் ஐயா, நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். இளைஞர் சொன்னபடி செய்தார். ஆற்றில் சென்றார். பூட்ஸ் அணிந்த பூனை தன் உரிமையாளரின் ஆடைகளை புதருக்கு பின்னால் மறைத்து வைத்தது. அரசரின் வண்டி ஆற்றின் அருகே செல்லும் போது பூனை அவர்களிடம் சென்றது. உதவி, உதவி! என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் நீரில் மூழ்குகிறார். ராஜா உடனடியாக தனது ஆட்களை ஆற்றுக்கு அனுப்பினார். அவரது ஆட்கள் அந்த இளைஞரை காப்பாற்றும் போது தனது எஜமானரின் ஆடைகளை எவ்வாறு திருடர்கள் திருடினார்கள் என்பதை விளக்கியது. ராஜா தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நம்மிடம் உள்ள சிறந்த ஆடைகளை இளவரசருக்கு கொண்டு வந்து கொடுங்கள். தனது புதிய ஆடைகளுடன் இளைஞர் ஒரு உண்மையான இளவரசரை போலவே இருந்தார். அவர் ராஜாவின் வண்டியை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது இளவரசியும் ராணியும் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ராஜாவின் அருகில் வந்து வணங்கினார். மிகவும் நன்றி அரசரே. என் எஜமானர் கேரபாசின் இளவரசர் அவரது அரண்மனையில் உங்களுக்கு விருந்தளிப்பதற்கு பெருமிதம் அடைவார். நான் சென்று அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். பூட்ஸ் அணிந்த பூனை விரைவாக ஓடியது. அந்த இளைஞருக்கு ஏன் கேரபாசின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டார் என்று புரியவில்லை. ஆனால் மீண்டும் பூனை ஏதோ செய்யும் என்று நினைத்து அமைதியாக இருந்தார். இளவரசி உடனடியாக அழகான இளவரசரின் காதலில் விழுந்தாள். ஒரு பயங்கரமான ராட்சதருக்கு சொந்தமான ஒரு கோட்டைக்கு வேகமாக ஓடும்போது வழியில் வயலில் வேலை செய்யும் விவசாயிகளிடம் பூனை கத்தி சொன்னது. அரசர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களிடம் கேட்டால் இந்த நிலம் அனைத்தும் கேரபாஸ் இளவரசருக்கு சொந்தமானது என்று கூறுங்கள். இல்லையேல் அவர் உங்களை தண்டிப்பார். பூனை ஓடிக்கொண்டே வழியில் பார்த்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் அதையே சொன்னது. ராஜாவின் வண்டி வழியெங்கும் சென்றபோது எல்லோரும் அச்சத்தோடு ஒரே விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் இவ்வளவு நிலத்தை வைத்திருப்பதை கண்டு மன்னர் ஆச்சரியப்பட்டார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். இதற்கிடையில் பூனை ராட்சதனின் கோட்டைக்கு வந்து கதவை தட்டியது. கதவு ஒரு பெரிய சத்தத்துடன் திறக்கப்பட்டது. ஒரு பூனை ஒரு தொப்பி மற்றும் பூட்ஸோடு பார்த்தபோது ராட்சதன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். பூட்ஸ் அணிந்த பூனை பேசத் தொடங்கிய போது ராட்சதன் இன்னும் ஆச்சரியப்பட்டான். நல்ல நாள் பெருந்தகையே.
யார் நீ? என் கோட்டையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பூனை தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று கூறுகிறேன் பெருந்தகையே. நான் அரசரின் விசுவாசமான வேலைக்காரன். மந்திரம் குறித்த உங்கள் அற்புதமான திறமைகளை பற்றி அரசர் என்னிடம் கூறியுள்ளார். ஆமாம், அவர் கூறியது சரிதான். அதனால் நீங்கள் வலிமை மிக்க ஒரு பெரிய சிங்கமாக மாற முடியுமா அரசே? நிச்சயமாக முடியும். அது எனக்கு மிகவும் சுலபமானது. தனது அற்புதமான மந்திரத்தை பயன்படுத்தி ராட்சதன் ஒரு பெரிய சிங்கமாக மாறியது. பூனை மிகவும் பயந்து குதித்தது. சரி சரி, இது போதும். ராட்சதன் தனது இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் சிறிய மிருகமாக மாறுவது சாத்தியமில்லை என்று நினைக்கிறேன். உறுதியாக தெரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சாத்தியமற்றதா? நான் விரும்பினால் எந்த விலங்காகவும் என்னால் மாற முடியும். அதையும் பார்ப்போம். ஆமாம், சிறிய எலியாக உங்களால் மாற முடியுமா? ராட்சதன் மிகவும் சத்தமாக சிரித்தது. பூனையால் அதே இடத்தில் பயத்தில் நிற்க கூட முடியவில்லை. ராட்சதன் தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி எலியாக மாறினான். அதை பார்த்து பூனை விரைவாக எலி மீது குதித்தது. ஒரு பெரிய கடியால் ராட்சதனை கடித்தது. இதற்கிடையில் ராஜாவின் வண்டி மாபெரும் கோட்டையை நெருங்கியது. மேலும் பூனை விரைவாக ராஜாவை நோக்கி ஓடியது. பெருந்தகையே, கேரபஸின் இளவரசரின் அரண்மனை உங்கள் சேவையில் இருக்கிறது. தயவு செய்து வாருங்கள். ராஜா, ராணி, இளவரசி மற்றும் அந்த இளைஞனும் கோட்டையை வியப்புடன் பார்த்தார்கள். கோட்டையை நோக்கி நடக்கும்போது ராணி அந்த இளைஞனிடம் கேட்டாள், இளவரசரே, உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? இல்லை அரசியே, உங்கள் அழகான மகளை எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அவளை நான் சந்தோஷமாக வைத்திருப்பேன். ராட்சதனின் அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தயாரிக்கப்பட்டு இளவரசருக்கும் இளவரசிக்கும் நிச்சயதார்த்தம் செய்தனர். விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். பார்த்தீர்களா ஐயா, நான் மிகவும் மதிப்பு வாய்ந்தவர் என்று முன்பே கூறினேனே. அன்றிலிருந்து பூட்ஸ் அணிந்த பூனை இளவரசரின் விசுவாசமான ஊழியராக ஆனது. இருவரும் சேர்ந்து மிகவும் பணக்கார ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு காலத்தில் ஒரு ஏழை விதவை பெண் தன் மகனுடன் வசித்து வந்தாள். அவளது மகன் ஜாக் எந்த வேலையும் செய்யவில்லை. ஏனெனில் அவன் மிகவும் சோம்பேறியான இளைஞன். அதனால்தான் அவர்களிடம் எந்த பணமும் இல்லாமல் இருந்தது. அம்மா, சாப்பிட ஏதாவது இருக்கா? எனக்கு பசிக்குது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் மேலும் ஏழையானார்கள். அதனால் அவர்கள் தங்கள் பசு மில்க் ஒயிட்டை விற்கும் கட்டாயத்திற்கு வந்தார்கள். ஏனெனில் அவர்களிடம் அதற்கு உணவளிக்க பணம் இல்லாமல் இருந்தது. ஜாக்கின் தாய் அதை மாட்டு சந்தைக்கு கொண்டு சென்று சிறந்த விலைக்கு விற்கச் சொன்னாள். அதனால் சாப்பிட கொஞ்சம் உணவு அவர்களுக்கு கிடைக்கும். சந்தைக்கு செல்லும் வழியில் ஜாக் ஒரு வித்தியாசமான தோற்றங்களை கொண்ட ஒரு முதியவரை சந்தித்தான். முதியவர் பசுவை பார்த்துவிட்டு ஜாக் பக்கம் திரும்பி கூறினார், வணக்கம் தம்பி, நீ எனக்கு இந்த மாட்டை கொடுத்தா அதுக்கு பதிலா உனக்கு மதிப்பு மிக்க பொருளை கொடுக்கறேன். இதை கேட்ட ஜாக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். முதியவர் தனது சட்டை பையிலிருந்து 5 அவரை விதையை எடுத்தார். அவரை விதையா? ஆனா இது மந்திர அவரை விதை. ஜாக் முதலில் அவரை நம்பவில்லை. ஆனால் அவர் வற்புறுத்தினார். இங்க பாரு இளைஞனே, நீ புத்திசாலி பையனா இருக்க. இந்த மந்திர அவரைய வாங்கிக்க. இதனால உனக்கு வருத்தம் ஏற்படாது. என்ன நீ நம்பலாம். ஜாக் அவரை நம்பி மாயா அவரை விதைக்கு பதிலாக மில்க் ஒயிட்டை கொடுத்தான்.
பிறகு மகிழ்ச்சியோடு ஜாக் வீட்டிற்கு ஓடினான். அம்மா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜாக் அவளிடம் மிகவும் உற்சாகமாக ஓடி வருவதை பார்த்து அவன் மாட்டை நல்ல விலைக்கு விற்றதாக அம்மா நினைத்தாள். ஆனால் பின்னர் ஜாக் அவளுக்கு மாய அவரை விதைகளை காட்டிய போது அவன் அம்மா கோபமடைந்தாள். மாய விதைகளை தோட்டத்தில் எறிந்துவிட்டு ஜாக்கை அவன் அறைக்குள் அனுப்பினாள். நான் வெளியே வர சொல்லும் வரை நீ உன் அறையிலிருந்து வெளியே வரக்கூடாது. இன்று இரவு உனக்கு இரவு உணவு இல்லை. காலையில் ஜாக் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவனால் அவன் கண்களை நம்ப முடியவில்லை. அவனது படுக்கை அறை ஜன்னலில் இருந்து ஒரு தண்டு மிகவும் வேகமாக வளர்வது அவனுக்கு தெரிந்தது. இது ஒரு மரமோ அல்லது ஒரு பெரிய பூவோ அல்ல, இது ஒரு அவரை கொடி. ஜாக் தனது ஜன்னலில் இருந்து அந்த ராட்சத அவரை கொடியில் குதித்தான். இலைகள் மற்றும் வளையங்களை போன்ற முறுக்கு கொடிகளை அவன் ஏணியாக பயன்படுத்தி அதில் மேல் ஏறத் தொடங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வித்தியாசமான இடத்தில் அவன் தன்னை கண்டான். பூக்கள் நிறைந்த ஒரு பாதையையும் அதன் முடிவில் மிகப்பெரிய வீட்டையும் பார்த்தான். ஜாக் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினான். ஒரு பெரிய ராட்சத பெண் பதிலளித்தாள். அது நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஆம், இருக்கிறது. ஆனால் என் கணவர் வருவதற்கு முன் இங்கிருந்து போக வேண்டும். இல்லை என்றால் அவர் சிறு குழந்தைகளை சாப்பிட்டு விடுவார். ஜாக் சற்று பயந்து விட்டான். ஆனால் அவன் மிகவும் பசியாக இருந்தான். அவன் சாப்பிட மேஜையில் உட்கார போகும்போது ஆழ்ந்த குரலுடன் யாரோ வெளியே பேசுவதை கேட்டான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். அந்த ராட்சத பெண் ஜாக்கை அழைத்தாள். உடனே அடுப்பில் மறைந்து கொள். ஜாக் உடனே போய் அடுப்பில் ஒளிந்து கொண்டான். அந்த பெரிய ராட்சதன் சமையல் அறைக்குள் சென்று முகர ஆரம்பித்தான். இங்கே ஒரு குழந்தையின் மனம் வருகிறது. அன்பே, என்ன கூறுகிறீர்கள்? நான் நேற்று பூனைக்கு வைத்ததை நீங்கள் முகர்கிறீர்கள். தனது இரவு உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது தங்கத்தை எண்ணத் தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து தங்கத்தை எண்ணுவதில் சோர்வாக இருந்ததால் அவன் தூங்கிவிட்டான். ஜாக் அடுப்பில் இருந்து வெளியே வந்தான். பிறகு ஒரு பை தங்கம் எடுத்துக்கொண்டான். அதை தனது மாய அவரக்கொடியின் கீழ் வீசினான். அவன் அந்த கொடியை பிடித்துக்கொண்டு கீழே வந்தான். எரிந்த தங்கம் நிறைந்த பையை கண்டுபிடித்து உடனே வீட்டிற்கு ஓடினான். ஜாக்கின் அம்மா தங்கத்தை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியானாள். அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு இனி வறுமையோ பசியோ இருக்காது. ஆனால் சில மாதங்கள் கடந்த பின் அவர்களிடம் இருந்த தங்கம் அனைத்தும் தீர்ந்து விட்டது. வேறு வழி இல்லாமல் ஜாக் அவரை கொடியில் ஏறி ராட்சதனின் வீட்டிற்கு சென்றான். ராட்சதனின் மனைவி இந்த முறை அவனை பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டாள். போன முறை நீ வந்தபோது எங்கள் தங்கம் காணவில்லை. ஆனால் அந்த சிறுவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனை உள்ளே அழைத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது, வருகிறது, வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். என் உணவை கண்டுபிடித்து விடுவேன். ராட்சதனின் பாடலை கேட்டு ஜாக் மீண்டும் அடுப்பில் குதித்தான்.
உணவை முடித்த பிறகு ராட்சதன் தனது கோழியை கொண்டு வரும்படி மனைவியிடம் கேட்டான். அவனது மனைவி கோழியை கொண்டு வந்தபோது கோழியை ஒரு முட்டையிடுமாறு கட்டளையிட்டான். ஜாக் மிகவும் ஆச்சரியப்பட்டான். கோழி ஒரு தங்க முட்டையை இட்டது. ராட்சதன் ஓய்வெடுக்க தனது அறைக்கு போன பிறகு ஜாக் அடுப்பிலிருந்து வெளியே வந்து கோழியை எடுத்துக்கொண்டு அவரை கொடியின் கீழே வந்தான். தங்க முட்டையால் ஜாக் மற்றும் அவன் அம்மா மீண்டும் செல்வந்தர்களானார்கள். ஆனால் பின்னர் ஜாக் தனது அதிர்ஷ்டத்தை மீண்டும் முயற்சிக்க முடிவு செய்தான். மாயாவர கொடியில் ஏறத் தொடங்கினான். இந்த முறை ராட்சதனின் மனைவிக்கு தென்படாமல் வீட்டிற்குள் சென்று ஒரு பெரிய செப்பு பானையில் மறைந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து ராட்சதன் வீட்டிற்கு வந்தான். வருகிறது வருகிறது வருகிறது. ஒரு குழந்தையின் வாசனை இங்கே வருகிறது. சமைத்ததோ சமைக்காததோ எதுவாயிருந்தாலும் போதும், நான் என் உணவை கண்டுபிடித்தே தீருவேன். இந்த முறை ராட்சதனின் மனைவி ஜாக் பிடிபட வேண்டும் என்று முடிவு செய்தாள். இங்கு ஒரு குழந்தை இருந்தால் அது அடுப்பில் இருக்க வேண்டும். ஆனால் ஜாக் இந்த முறை வேறு இடத்தில் மறைந்து இருந்தான். ராட்சதன் மற்றும் அவன் மனைவி ஜாக்கை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடியும் அவர்களால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு உணவிற்கு பிறகு ராட்சதன் ஒரு தங்க யாழை மேசையில் வைத்தான். வாசிக்க அவன் உத்தரவிட்டான். யாழ் தாலாட்டை வாசித்து ராட்சதனை தூங்க வைத்தது. உலகில் வேறு எதையும் விட இந்த வீணைதான் வேண்டும் என்று அப்போது ஜாக் நினைத்தான். அதற்காக அவன் தூங்கும் ராட்சதனின் முழங்காலில் ஏறி மேசையில் இருக்கும் யாழை நோக்கி குதித்தான். ஆனால் உண்மையில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. காப்பாற்றுங்கள்! யாழ் கத்தியது. ஜாக் முதுகில் யாழுடன் மேசையிலிருந்து கீழே குதித்தான். ராட்சதன் விழித்தெழுந்து அவனுக்கு பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஜாக் தன்னால் முடிந்தவரை வேகமாக கொடியை பிடித்து கீழே சரிய ஆரம்பித்தான். ராட்சதனும் பின்தொடர்ந்தான். ஜாக் வீட்டை அடைந்ததும் தனது தாயை அழைத்தான். அம்மா, சீக்கிரம் வாங்க, கோடரியும் கொண்டு வாங்க. அவர்கள் இருவரும் அவரை கொடியை வெட்டத் தொடங்கினர். இறுதியாக அவரை கொடி மற்றும் அந்த ராட்சதன் மிகுந்த சத்தத்துடன் தரையில் விழுந்தன. இவர்கள் இருவரும் ராட்சதனிடமிருந்து பாதுகாப்பாக இருந்தனர். கடவுளே, பாதுகாப்பாக இருக்கும். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் ஜாக் தான் செய்த எல்லா விஷயங்களுக்கும் மிகவும் வருத்தப்பட்டான். அவன் பேராசையால் தனது உயிரை இழந்திருப்பான். அவன் இனி ஒருபோதும் யாரிடமும் திருட மாட்டேன் என்றும் இனிமேல் மிகவும் கடினமாக உழைப்பேன் என்றும் தனது தாய்க்கு உறுதியளித்தான். அன்றிலிருந்து ஜாக் மற்றும் அவனது தாயார் மீண்டும் ஒருபோதும் ஏழையாக இருக்கவில்லை. ஆமாம், அவர்கள் தங்க முட்டையிடும் கோழியை வைத்திருந்தார்கள். ஆனால் ஜாக் மீண்டும் ஒருபோதும் வேலை செய்வதை நிறுத்தவில்லை.